இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மொத்தமா இவ்ளோ பச்சை கலர் தோடு இருக்கு. எல்லாம் நம்ம ஜனமாவோட தான். ஓ அப்படியா? பச்சை கலர் தோடுனா ஜனாமாக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன? இவ்ளோ பச்சை கலர் தோடு இருக்கு. ஆனா நான் ஜனாமா ஒரு தடவை கூட இந்த பச்சை கலர் தோடு போட்டு பார்த்ததே இல்லையே. போட்டா தானே தமிழ் நீ பாக்குறதுக்கு. அப்புறம் எதுக்கு இத்தனை வாங்கி வச்சிருக்காங்க? உன் தாத்தா இருக்காருல்ல, அவரு நம்ம ஜனமாவோட பிறந்த நாளைக்கு ஒரு பச்சை கலர் தோடு வாங்கி கொடுத்திருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மொத்தமா? அவங்களுக்கு கல்யாணமான புதுசுல. அப்ப அவங்க கிட்ட வசதி எல்லாம் இல்ல, ரொம்ப ஏழைப்பட்டவங்களா இருந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரா பகலா விறகு வெட்டி மூட்டை தூக்கி ரொம்ப கடுமையா உழைச்சுதான் அவர் அம்மாக்கு அந்த தோட வாங்கி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கஷ்டத்துல அந்த தோட அடகு வச்சிருக்காங்க. ஓ, கஷ்டப்படுறவங்களுக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கையே தங்கம் தானே தமிழ. அது ஜனமா மனசுல ரொம்ப சென்டிமெண்டா பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வசதி வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த நகையை மீட்கலான்னு பார்த்தா அந்த கடைக்கார மூழ்கிடுச்சுன்னு சொல்லிருக்கான். அவன் யார்கிட்டயும் வித்துட்டான் போல. ஐயோ! ஆனா நம்ம ஜனமா கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருந்தாங்க. ஆனா அந்த தோடு அம்மாக்கு கிடைக்கவே இல்லை. எங்க இருக்காங்க? சார் வணக்கம். என்ன சார்? இல்ல புரியல. இல்ல சார், திடீர்னு ஃபேக்டரிக்கெல்லாம். ஏன் ஃபேக்டரிக்கு நான் எப்ப வேணா வருவேன், ஏன் வரக்கூடாதா? அப்படி இல்ல சார், வாரத்துக்கு ஒரு தடவை தான் வருவீங்க. பெரும்பாலும் ஆபீஸ்ல தான் இருப்பீங்க. இப்ப அடிக்கடி. எதுக்கு இப்படி கேக்குறீங்க? ஏதாவது திருட்டு வேலை பாக்குறீங்களா என்ன? அப்படிலாம் இல்ல சார். அப்புறம் சும்மா தான் கேட்டேன். சரி, போய் வேலையை பாருங்க, போங்க. சார், டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க போய் வேலையை பாருங்க. அம்மா அத்தை இங்கதான் வேலை செய்யறதா தமிழ் சொன்னா. யாரா இருக்கும்? எங்க இருக்காங்க? சார், வினோத், இங்க புதுசா யாராச்சும் வேலைக்கு சேர்ந்திருக்காங்களா? ஆமா சார், சேர்ந்திருக்காங்க. நீங்க யார கேக்குறீங்க? அவங்க சிபி தம்பி. நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். சரி சார். ஆண்டி. என்ன தம்பி, யார தேடிட்டு இருக்கீங்க? ஆண்டி, அது வந்து. சொல்லுங்க தம்பி. என் அம்மா அத்தை இங்க வேலை செய்யறதா தமிழ் சொன்னா, அதான் பார்க்கலாமேன்னு வந்தேன். சிபி சார், நீங்க என்ன இங்க? ஏன் நான் ஃபேக்டரிக்கு வரக்கூடாதா? ஆளாளுக்கு ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் நான் ஆபீஸ்ல மட்டும் தான் இருக்கணுமா? இல்ல சிபி சார், அதிகமா அங்கதானே இருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா? தமிழ், சிபி தம்பி அவரோட அம்மு அத்தைய தேடிட்டு வந்திருக்காரு. அவங்க எங்கன்னு கேட்டாரு, அதான். ஆமா, நீ கூட சொன்னல, எங்க அவங்க எந்த செக்ஷன்ல ஒர்க் பண்றாங்கன்னு தெரியுமா? அது வந்து என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கீங்க? தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆகும்னு யோசிக்கிறியா? இல்ல, அது தமிழ், நான் ஜானு கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். எங்க ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லு தமிழ். ஜானுவை மீறினா நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன். தைரியமா சொல்லு. இங்கதான் ஒர்க் பண்றதா சொன்னியே. இல்ல, அவங்க வேற பிரான்ச்ல இருக்காங்க. விழுப்புரம் பிரான்ச் இருக்குல்ல, அவங்க அங்க இருக்காங்க. சரி, எங்க போறாங்க? என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணில் மாட்ட தானே போறாங்க, அப்ப பாத்துக்கிறேன். ஆண்டி, ஒர்க் எல்லாம் கன்வீனியன்டா இருக்கா? இருக்கு தம்பி. சரி ஆண்டி, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். பாத்தியா தமிழ், எல்லாரும் என்ன வெறுத்தாலும்
என் மருமகனுக்கு கொஞ்சமாவது என் மேல ஈவ இருக்கு. ஆயிரம் தான் இருந்தாலும் நான் தூக்கி வளர்த்த புள்ள இல்ல. மா, நீ அவர் அப்படிலாம் நினைக்காத. இவர் எந்த நேரத்துல எப்படி நடந்துப்பாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. எதுக்கும் நீ எச்சரிக்கையாவே இரு. இப்போதைக்கு இங்க நீதான் ஜனமாவோட பொண்ணுன்னு யாருக்குமே தெரிய வேணாம். ம்? நீ அவசரப்பட்டு பாசத்துல அவர்கிட்ட எதுவும் வளரி வச்சிடாத. என்ன? எங்க இருக்கான் உன் புருஷன்? இங்க பாருங்க, அவரை மரியாதை இல்லாம அவன் இவனு பேசினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என் மச்சான ஆக்சிடென்ட் பண்ணி கோமால வச்சிருக்கிறவன அவன் இவனு சொல்லாம சார் வாங்க சார் போங்க சார் ஐயா சாமின்னு சொல்லணுமா? இது வேலை செய்யற இடம். அதை தாண்டி இங்க எதையும் பேசாதீங்க. நீங்க தேவையில்லாம பர்சனல் மோட்டிவ் எல்லாம் வேலையில எடுத்துட்டு வரீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஓஹோ, நீங்க அப்படி வரீங்க. வேலை செய்யற இடத்துல பர்சனலா பேசக்கூடாது. நீங்க அதை எனக்கு சொல்லி தரீங்க. சரி, வேற என்ன பேசலாம் நீங்களே சொல்லுங்க. வேலைய பத்தி பேசுங்க. என் வேலையில ஏதாவது குறை இருந்தா நீங்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசினா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கம்ப்ளைண்ட்னா எப்படி? உங்ககிட்ட நான் சத்தம் போடுறேன்னு அத்தை கிட்ட போய் சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா அவங்க என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா இல்ல வீட்டை விட்டு தான் துரத்திடுவாங்களா? ஏதோ போனா போகுதுன்னு பாவம் பார்த்து உன்னை வேலைக்கு வச்சிருக்காங்க. ரொம்ப ஓவர் ஆடாத என்ன? மா, சொல்லுமா. அந்த கணேசன் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராருமா. என்னம்மா சொல்ற? ஆமா தமிழ், கார்ல ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்ப என்னடி பண்றது? மா, நீ வீட்டுக்கு வர வேண்டாம். நீ முதல்ல கோவிலுக்கு போ, அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போ. மாறி மாறி ஆட்டோலயே சுத்திட்டு வீட்டுக்கு மட்டும் வந்துடாதமா. ஏய், எவ்வளவு நேரம்டி நான் சுத்திட்டு இருக்கிறது? மா, அவர் கொஞ்சம் சுத்தல விடுமா. ஒரு கட்டத்துல அவரே கன்ஃபியூஸ் ஆகி அவரே திரும்பி போயிருவாரு. அதே மீறி அவர் கண்டுபிடிச்சு வந்தாருன்னா நான் பாத்துக்கிறேன். சரி தமிழ். என்னமாச்சு? தமிழ், நான் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் வந்திருக்கேன். பழம்தான் பார்த்துட்டு இருக்கேன். மணி 5:30 ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும் தமிழ். இதுக்கு மேல என்னால இங்கேயே சுத்த முடியாதுடி. உன்னால ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு தமிழ். நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கணேசன் அங்க இருக்க மாட்டாரு. என்ன சொல்ற? இங்கதான் என் கண்ணு முன்னாடி கார்ல இருக்காரு.